டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதுதான் V15 Pro விவோவோட லேட்டஸ்ட் ஃபோன். எனக்கு இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் V15 Proவோட பாக்ஸ். ஓப்பன் பண்ண உடனே உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இங்கே சிம் டூல், ரெகுலர் லீஃப்லெட்ஸ், ஒரு ஹார்ட் கேஸ். ஸோ ரெகுலராக ஃபோனோட வர கேஸஸோட இது இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருக்குது. அப்புறம் ஃபைனலாக V15 Pro ஃபோன். ஸோ இதை ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த பேக் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு கேஸில் போடுவோம். நல்லா தான் ஃபிட் ஆகுது. கேஸ் போட்டாலும் அந்த பேக் நல்லா அட்ராக்டிவாக இன்னும் தெரியுது. ஸோ அடுத்து ரெகுலர் இயர்ஃபோன்ஸ், கொஞ்சம் ஆப்பிள் ஸ்டைலில். இது ரெகுலர் கனெக்டரோடு வருது. ஸோ எஸ், ஹெட்ஃபோன் ஜாக் இன்னும் அந்த ஃபோனில் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு மைக்ரோ USB கேபிள் இருக்குது. ஸோ இங்கே டைப் C இல்லை. ஃபைனலாக ஒரு 18 வாட் டியூவல் என்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இப்போ நம்ம திருப்பி V15 Proக்கு வருவோம். இந்த ஃபோனை எடுத்தோன்னா முதல் விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ண போகிறது அந்த பேக். பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் பார்க்க சாலிடாக இருக்குது. எக்ஸாக்டாக என்னென்னு எனக்கு தெரில, பட் இந்த லுக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 8.2 mm திக்னஸ், 185 கிராம் வெயிட். V15 Pro நல்லா சாலிடாக இருக்குது கையில். ஸோ இந்த ஃபோனோட ஒரு ஹைலைட்னு பார்த்தோம்னா முன்னாடி இருக்கிற அந்த 6.39 inch Amoled Panel. இது இன்டரப்ஷனே இல்லாத பேனல். ஸோ இங்கே நாட்சஸ், பஞ்ச் ஹோல்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான். பெசல்ஸும் ரொம்ப மினிமலாக இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ இங்கே 19.5/9, ரெசல்யூஷன் ஃபுல் HD+. ஸோ கலர்ஸ் பஞ்சியாக இருக்குது, பிளாக்ஸ் டீப்பாக இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாமே ஒரு AMOLED பேனல்லேருந்து நம்ம எதிர்பார்க்குறது தான். ஸோ எப்படி இங்கே விவோ இந்த ஆல் ஸ்க்ரீன் லுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் கேமரானால. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம ஏற்கனவே நெக்ஸ்ட்டில் பார்த்துருக்கோம், பட் அதோட இங்கே ஸ்பீடாக இருக்குது. இந்த கேமராவில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இது இன்ஃபேக்ட் ஒரு 32 மெகாபிக்சல் f2 செல்ஃபி கேமரா. ஸோ இங்கே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால விவோவால் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க முடியுது. ஸோ இது ஒரு 5th ஜென்ரேஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸோட இது ஃபாஸ்ட்டாக, ஸ்னாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பாப்அப் கேமரா மட்டும் இல்லாமல் இங்கே ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன் ரெண்டுமே டாப்பில் இருக்குது. மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா பவர், வால்யூம் கீஸ் ரைட்டில், கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் லெஃப்ட்டில். இந்த பட்டனை ரீமேப் பண்ண முடியாது டிஃபால்ட்டாக, ஆனால் ஆஃப் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ விவோ. மைக்ரோ SD ட்ரேயும் லெஃப்ட்டில் இருக்குது. பாட்டமில் ப்ரைமரி மைக், ஸ்பீக்கர், டியூவல் சிம் ட்ரே, அப்புறம் மைக்ரோ USB போர்ட். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம், ஏன்னா இங்கே டைப் C கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எனிவே, பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 48 மெகாபிக்சல் ப்ரைமரி. இது சாம்சங்கோட ஐசோசெல் GM1 சென்சர். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் Redmi Note 7 ஃபோனில். பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் ரியல் 48 மெகாபிக்சல் சென்சரில் உள்ள அளவுக்கு டீட்டெயில் இல்லை, பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது. இது கூட ஒரு f1.8 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர். இது f2.4 லென்ஸோடு வருது. ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த பிக்சர்ஸை பார்க்கல நல்லா தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாமே 12 மெகாபிக்சல் ஷார்ட்ஸ், AI சீன் டிடெக்ஷன் இருக்குது, நல்லா ஒர்க் ஆச்சு. வைட் ஆங்கிள் கேமராவும் எதிர்பார்த்ததோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. டைனாமிக் ரேஞ்ச் 2 சென்சர்லையுமே நல்லா தான் இருந்துச்சு. 48 மெகாபிக்சல் இன்டர்போலேட்டட் ஷார்ட்ஸ் வேணும்னா ப்ரோ மோட் யூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ செல்ஃபீஸ்னு வரையில் இங்கே 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இது கூட போர்ட்ரேட் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ரெகுலர் ஷாட்ஸ்னு பார்த்தா அதுலேயும் டீட்டெயில் நிறைய இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச், ஷார்ப்னஸ் எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே 11 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ண Snapdragon 675 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் 675ஓட வரதுக்கு. ஒரு சில வகையில் பார்க்கல 675 Snapdragon 710ஓட கூட பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வேரியண்ட் 6GB RAM, 128GB ஸ்டோரேஜோடு வருது. இது எல்லாத்துக்கும் 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்னு பார்க்கல எங்கள் Funtouch OS 9ல் ரன் ஆகிட்டு இருக்க இந்த ஃபோன். இது Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக பாசிட்டிவாக தான் இருந்துச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். Funtouch OS கொஞ்சம் ஐஃபோனோட iOS மாதிரி தான் இருக்குது. கண்ட்ரோல் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை, பட் ஓவரால் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்னாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த Snapdragon 675ல 2 Cryo 460 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது Cortex A76 பேஸ் பண்ணி பில்ட் பண்ணுது. Snapdragon 845ல கூட Cortex A75ல பில்ட் பண்ண கோர்ஸ் தான். அதில் 4 இருக்குது, பட் ஸ்டில் இதில் இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் வரையில் உள்ள Adreno 612 GPU சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த 675 சிப், பாப்அப் கேமரா, 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், ட்ரிபிள் கேமரா செட்டப், ஆல் ஸ்க்ரீன் AMOLED பேனல், 5th ஜென்ரேஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இது ஒரு நல்ல ஆஃபரிங்காக தான் தெரியுது. இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் V15 Pro இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே அதிகமான ஃபீச்சர்ஸோடு வர ஃபோனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு இந்த V15 Pro பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னா இதை சூஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் நினைக்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில்
சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் முடிஞ்சால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திரும்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.